ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுவையான செட்டிநாடு பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்துட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகணும். இந்த செட்டிநாடு பச்சை மிளகாய் சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன காரமான பச்சை மிளகாய் இருந்தால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எடுத்திருக்க பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினதுமே இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10-12 சின்ன வெங்காயம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ் கலர் ஆகணும். இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த செட்டிநாடு பச்சை மிளகாய் சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு சின்னதாக ஒரு துண்டு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே இப்போ இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கணும். சின்ன துண்டு இஞ்சி, சின்ன பூண்டாக இருந்தால் 10 பல்லு பூண்டு, பெரிய பெரிய பூண்டுகளாக இருந்தால் 8 பல்லு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு 2 பிஞ்சு பெருங்காயத்தூள், அரை கைப்பிடி நீல வாக்கில் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது இப்போ லைட்டாக வதக்கிட்டு கூடவே அரை கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதுவும் இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த செட்டிநாடு பச்சை மிளகாய் சட்னி. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யுங்க. நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக வதக்குனா போதுங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு சூடு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஃபஸ்ட்டு கொரன்னு அரைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விழுத அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம சட்னியில் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். சட்னி வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி. இப்போ சட்னியில் நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம சுவையான செட்டிநாடு பச்சை மிளகாய் சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.